புது வருடத்தின் முதல் நாளே அதிரடியாக இறங்கிய அனுர. கடுமையான சிஐடி விசாரணையில் டக்ளஸ் தேவானந்தா கொலை கடத்தல் தொடர்பில் அரசு தரப்பு வெளியிட்ட ஆதாரம். உலக நாடுகளை பார்த்து வியந்த ஜனாதிபதி அனுர. யாழ்ப்பாணத்தில் பெண்ணின் மோசமான செயல். புத்தாண்டில் இலங்கையில் வரும் அதிரடி மாற்றங்கள். இன்று இடியுடன் கூடிய கனமழை. நியூஸ் ஒன் அப்டேட்ஸ் நேயர்களுக்கு அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் விவகாரம் சூடு பிடித்துள்ள நிலையில் அவர் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. டக்ளஸ் தேவானந்தாவின் கைது விவகாரம் தொடர்பில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கையில் அமைச்சர் நலிந்த ஜேதிஸ இதனை தெரிவித்துள்ளார். அனுரவின் ஆட்சியில் தொடர்ச்சியாக பல கைதுகள் இடம்பெற்று வருவதை மக்கள் பாராட்டி வருகின்ற நிலையில் பல பாதாள உலக குழுக்களின் தலைவர்களும் அவர்களோடு தொடர்பில் இருந்த அரசியல்வாதிகளும் முன்னைய ஜனாதிபதிகளால் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்த போதிலும் அனுர அதிரடி கைதுகளை முன்னெடுத்து முக்கிய புள்ளிகளை சிறையில் இட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நலிந்த ஜேதிஸ கருத்து வெளியிடுகையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஆட்கொலை விசாரணை பிரிவாலேயே துப்பாக்கி தொடர்பில் விசாரணை நடத்தப்படுகின்றது. டக்ளஸ் தேவானந்தாவுக்கு 2000ஆம் ஆண்டு கால பகுதியில் T-56 துப்பாக்கிகள் 13 மற்றும் 6 பிஸ்டல்கள் வழங்கப்பட்டுள்ளதோடு இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் இடம்பெறுகின்றது. இதை மட்டுமே என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியும். கம்பஹா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி செய்த கொலைகள், கடத்தல்கள், கப்பம், ஊழல் தொடர்பில் அம்பலத்துக்கு வரும் என்றும் அதை நீதித்துறை செய்யும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டு இலங்கைக்கு அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக ரீதியாக முக்கிய திருப்பு முனையாக அமைந்துள்ளதை மறுக்க முடியாது. கடந்த சில ஆண்டுகளாக நிலவிய நெருக்கடிகளில் இருந்து மீள்வதற்கான முயற்சிகள் இந்த ஆண்டில் தெளிவாக தெரிகின்றது. காரணம் ஜனாதிபதி அனுரவின் செயல்பாடு. புதிய அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் நிர்வாக மாற்றங்கள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஊழல் ஒழிப்பு, நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் ஜனநாயக நிறுவனங்களை வலுப்படுத்துதல் தொடர்பான விவாதங்கள் நாடு முழுவதும் தீவிரமடைந்துள்ளது. அத்தோடு அரசாங்கத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு மக்கள் கருத்து வெளிப்பாடுகளும் வெளியிட்டுள்ளனர். இந்த மாற்றம் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே பதிவிடலாம். மிகப்பெரிய மறுசீரமைப்பு செயல்முறையையும் மீள கட்டியெழுப்பும் பாரிய பணியையும் தோள்மேல் சுமந்த நாடென்ற வகையில் நாம் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டில் கால் பதிக்கின்றோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது புத்தாண்டு வாழ்த்தோடு தெரிவித்துள்ளார். பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் கடந்த 2025ஆம் ஆண்டு தேசிய அபிலாசைகளை அடிப்படையாக கொண்ட நிலையான அபிவிருத்திக்காக அடித்தளமிடப்பட்ட ஆண்டாக அமைந்தது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இன்று முதல் பல்வேறு முக்கியமான மாற்றங்கள் மற்றும் புதிய திட்டங்கள் நடைமுறைக்கு வரவுள்ளதோடு தொழிலாளர்களின் குறைந்தபட்ச வேதனத்தில் இன்று முதல் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் தேசிய குறைந்தபட்ச மாத வேதனம் 30,000 ரூபாவாக அதிகரிக்கப்படுகின்றது. குறைந்தபட்ச நாளாந்த வேதனம் 1,200 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த வேதனம் வருகை கொடுப்பனவோடு சேர்த்து அதிகரிக்கப்பட்ட 1,750 ரூபாய் இன்று முதல் நடைமுறைக்கு வருவதும் குறிப்பிடத்தக்கது. கல்வித்துறையில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட புதிய மாற்றங்கள் இன்று முதல் படிப்படியாக ஆரம்பமாகின்றது. 2026ஆம் ஆண்டு கல்வியாண்டு முதல் தரம் 1 மற்றும் தரம் 6 மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்களின் திறன்களை கண்டறியும் புதிய மதிப்பீட்டு முறைகள் மற்றும் பரீட்சை முறையில் மாற்றங்கள் இந்த ஆண்டு முதல் அமுலாகின்றது. சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி சட்டத்தின் கீழ் நிதி சேவைகளை வழங்கும் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட புதிய வரி விலக்கு இன்று முதல் நடைமுறைக்கு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டுக்கான பாதீட்டு முன்மொழிவுகளின்படி ஆசிரியர்கள் உட்பட அரச பணியாளர்களின் அடிப்படை வேதன அதிகரிப்பானது 3 கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதும் மகிழ்ச்சியான செய்தியாக வெளிவந்துள்ளது. யாழ்ப்பாணம் புன்னாலைக்கட்டுவன் தெற்கு பகுதியில் அயல் வீட்டுக்காரரை கத்தியால் குத்திய குற்றச்சாட்டில் பெண் ஒருவரை சுன்னாகம் போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். குறித்த பெண் தனது அயல் வீட்டுக்காரருடன் தொடர்ச்சியான தகராறில் ஈடுபட்டு வந்த நிலையில் சம்பவ தினத்தன்று அவரை கத்தியால் குத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த அயல் வீட்டுக்காரர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளதோடு கைது செய்யப்பட்ட பெண்ணை மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்
உரிமையாளர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு சலுகை வட்டியிலான கடன் வழங்கும் திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளதோடு தற்போதைய பெரும்போக பருவத்தில் நெல் கொள்வனவு நடவடிக்கைகளை இலகுபடுத்தும் நோக்கில் இந்த கடன் சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் ஆண்டுக்கு 7% சலுகை வட்டி விகிதத்தில் அதிகபட்சமாக 50 மில்லியன் ரூபாய் வரை கடனாக பெற்றுக்கொள்ள முடியும் என நிதியமைச்சு அறிவித்துள்ளது. இவ்வாறாக பெறப்படும் கடன் தொகையை 180 நாட்களுக்குள் மீள செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கு, மத்திய, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளதோடு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். சபரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிண்ணியா காவல் நிலையத்தில் கடமையாற்றும் உப காவல்துறை பரிசோதகர் ஒருவர் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை கிண்ணியா காவல்துறை நிலையத்தில் வைத்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் இந்த உப காவல்துறை பரிசோதகர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிண்ணியா பகுதியை சேர்ந்த நபரொருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறைப்பாட்டாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு ஏனைய சந்தேக நபர்களையும் கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக லஞ்சமாக 10,000 ரூபாவை கோரி அதனை வேறொருவர் ஊடாக பெற்றுக்கொள்ள முயன்ற போதே குறித்த காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரசபை எல்லைக்குட்பட்ட உணவகங்கள் மற்றும் உணவுகளை கையாளும் நிலையங்களில் உள்ளக பயன்பாடு மற்றும் உணவு பொதியிடல் உள்ளிட்ட அனைத்து செயற்பாடுகளின் போதும் லஞ்சீட் பயன்படுத்துவதற்கான தடை இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது. உணவகங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை கையாளும் நிலையங்களின் உரிமையாளர்களோடு நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. லஞ்சீட் பாவனைக்கு மாற்றீடாக உள்ளக பயன்பாட்டில் வாழை இலை, தாமரை இலை, தேக்கமிலை போன்றவற்றை உணவு பொதியிடலின் போது ஈய காகிதம் மற்றும் உணவு பொதியிடலுக்காக அனுமதிக்கப்பட்ட கொள்கலன்களை பயன்படுத்துமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை மீறி செயல்படுபவர்கள் மீது நீதிமன்றத்தின் ஊடாக நேரடியாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பருத்தித்துறை நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் தினேஷ் தெரிவித்துள்ளார். பொருளாதார ரீதியாக லாபமற்ற கிராமிய வீதிகளில் இன்று முதல் பேருந்து சேவைகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. போக்குவரத்து சிரமங்களை எதிர்நோக்கும் பொதுமக்களின் வசதிக்காக இந்த சேவை முன்னெடுக்கப்படுவதோடு பாதீட்டு முன்மொழிவுகளின் கீழ் இதற்காக 2,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சிசுசெரிய, கெமிசெரிய மற்றும் நெசிசெரிய ஆகிய திட்டங்களுக்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட 3,300 மில்லியன் ரூபாவுக்கு மேலதிகமாக இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளதோடு முதல் கட்டமாக இதுவரை பேருந்து சேவைகள் இல்லாத 40 லாபமற்ற கிராமிய வீதிகளில் இன்று முதல் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் பதிவிடலாம். அனைவருக்கும் மீண்டும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.